நோக்கிப் புறப்பட்டான். காட்டிலே தளர்ந்த நடையுள்ள வயோதிகன் ஒருவன் அரசன் முன் எதிர்ப்பட்டான். அவன் தடி ஒன்றை ஊன்றிக் கொண்டு அதனுதவியால் தட்டுத் தடுமாறி வந்து கொண்டிருந்தான். அரசன் குதிரையை விட்டிறங்கி அவனருகில் சென்றான். ஐயா, இந்தத் தள்ளாத வயதில் எங்கு செல்கிறீர்கள்? உங்களால் நடக்கக்கூட முடியவில்லை. துஷ்டமிருகங்கள் நிறைந்துள்ள இந்தக் காட்டுப் பிரதேசத்தில் உங்களுக்கு என்ன வேலை? உற்றார் உறவினர் ஒருவரும் உங்களுக்கில்லையா என்று கேட்டான். அரசே, வேதங்களை முதலில் அளித்தவரும் விஷ்ணுவின் கமலத்திலிருந்து உற்பத்தியானவருமான நான்முகனாகிய பிரம்ம தேவன் உன்னை காப்பாற்றட்டும் என்று ஆசீர்வதித்துவிட்டு பின்வருமாறு தெரிவித்தான். அரசே, நான் சம்பாபுரத்தில் வசித்து வருகிறேன். என் பெயர் விஷ்ணுசர்மன் என்பது. என் குடும்பமோ பெரியது. ஆனால் நானோ பரம ஏழை. என் மனைவியின் ஏசல்களை சகிக்க மாட்டாமல் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு வந்துவிட்டேன். அரசே, மனிதன் ஏழையாகி விடும்போது அவனை உற்றார் உறவினரும் ஏன் அவன் மனைவியுங்கூட திரஸ்கரித்து விடுகிறார்கள் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையானது! மனிதர்கள் தங்கள் செல்வத்தை இழந்தபோது அவர்கள் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் எத்தனையோ முறை உழைத்திருந்தாலும் அவர்களின் எஜமானர்கள் அவர்களை வெறுக்கத் தொடங்கிவிடுவார்கள். மேன்மையான நண்பர்களும் அவர்களை திரஸ்கரித்து விடுகிறார்கள். அவர்களுடைய நற்குணங்கள் பிரகாசிக்காமல் போய்விடுகின்றன. அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை கைவிட்டு விடுகின்றனர். கஷ்டங்கள் அதிகமாகின்றன. அவர்களுடைய மனைவிமார்கள் நற்குணங்களை உடையவர்களாகவும் கீர்த்தி வாய்ந்த வம்சத்தில் பிறந்தவர்களாயுமிருந்தாலும் அன்புடன் நேசிப்பதில்லை. அவர்கள் நண்பர்கள்தானாக மறைந்து விடுகின்றனர். ஆகவே மனிதர்கள் நிறைந்த இவ்வுலகில் மனிதர்கள் பணம் படைத்தவர்களாக இல்லாவிட்டால் எல்லா கலைகளையும் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆயுதம், அஸ்திரம், சாஸ்திரம் ஆகியவற்றில் நல்ல தேர்ச்சி உடையவனாக இருப்பதைத் தவிர அவன் தைரியசாலியாகவும் அழகாகவும் அதிர்ஷ்டக்காரனாகவும் வாய்ச்சாலகமுடையவனாகவும் இருந்தும் பிரயோசனமில்லை. மேலும் ஒரு மனிதன் செல்வத்தை இழந்ததும் அவன் பழைய குணங்கள், பெயர், மாசற்ற புத்தி, வாக்கு உடையவனாக இருந்தாலும் வேற்று மனிதனாக மாறிவிடுகிறான். எத்தனை ஆச்சரியமானது இது! அரசே, என் மனைவி விஷம் நிறைந்து கொடுமையான நாக்கை உடையவள்.